பிரபல கன்னட இயக்குனர் புட்டண்ணா கனகல் தமிழ்ல ஏதாவது படங்கள் இயக்கியிருக்காங்களான்னு அன்னம்பேடியில இருந்து குப்புராஜ் கேட்டிருக்காங்க. தமிழில் ஜெய்சங்கர் கதாநாயகனா நடித்த டீச்சர் அம்மா, ஜெமினேசன் முத்துராமன் ஆகிய இருவரும் நடித்த சுடரும் சூறாவளியும், ஏவிஎம் ராஜனும் வாணிஸ்ரீயும் இணைந்து நடித்த இருளும் மொழியும் ஆகிய படங்கள் புட்டண்ணா கனகல் இயக்கிய தமிழ் படங்கள். இதில் இருளும் மொழியும் படத்தை தான் பாரதி ராஜா அவரிடம் உதவி இயக்குனராக பணியாற்றினார். சிவாஜி கணேசன் நடிச்ச புதிய பறவை படத்தை டைரக்ட் பண்ண அந்த டைரக்டர் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் சொல்ல முடியுமா? அண்ட் அவர் இப்போ என்ன பண்றாருன்னு கௌஷிக் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. கதாசிரியர், நடிகர், இயக்குனர் என்று தாதா மிராசிக்கு பல முகங்கள் உண்டு. அவர் தமிழ் சினிமாவிலேயே முதலாக கதை எழுதிய படம்னா அது முதல் தேதி என்ற திரைப்படம். அந்த படத்தினுடைய கதாநாயகன் சிவாஜி. அந்த படத்தை தொடர்ந்து சிவாஜி நடித்த சபாஷ் மீனா, குழந்தைகள் கண்ட குடியரசு, பலே பாண்டியா போன்ற பல படங்களுக்கு கதை எழுதிய தாதா மிராசி இயக்கிய முதல் திரைப்படம்னா அது சின்னண்ணாமனுடைய தயாரிப்பிலே உருவான கடவுளின் குழந்தை என்ற திரைப்படம். அந்த படத்தை தொடர்ந்து சிவாஜி நடித்த ரத்த திலகம், புதிய பறவை ஆகிய 2 படங்களையும் இயக்கிய அவர் அண்ணாவின் ஆசை, ராஜா விட்டு பிள்ளை, பூவும் பொட்டும், சங்கமும் போன்ற பல படங்களை இயக்கிவிட்டு 3 தெய்வங்கள் படத்திலே மீண்டும் சிவாஜியோடு இணைந்தார். அந்த படம் தான் சிவாஜியும் தாதா மிராசியும் இணைந்து பணியாற்றிய கடைசி படமாக அமைந்தது. புதிய பறவை, சிவந்தமன் ஆகிய 2 படங்களிலும் நடித்திருக்கிறார் தாதா மிராசி.